கேஸ் ரொம்பவே சப்பியா இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பசங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 வருஷமா இந்த இடத்த விட்டு ஒரு இன்ச் கூட நகராம அதே இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இதுக்காக இவங்க இப்படி இருக்காங்கன்னு பார்த்தா ஆக்சுவலா இவங்க கிட்ட ஒரு மேஜிக்கல் கிளாத் ஆனது வந்து இருக்கு. ஒரு கிளாத்ல இவங்க என்ன ஃபுட் கேக்குறாங்க அந்த ஃபுட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிளாத் ஆனது கொடுத்துக்கிட்டே வந்து இருக்கு. இவங்களும் ரொம்பவே டேஸ்டா இருக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட 100 வருஷமா பார்த்தீங்கன்னா அந்த கிளாத் மூலமாவே சாப்பாடை சாப்பிட்டு படுத்து தூங்கிக்கிட்டே வந்து இருக்கானுங்க. எழுந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவானுங்க. சோ இப்படி ஒரு விஷயம் இருக்கிறத ஒரு பையன் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்து வரான். வந்த கிளாத் தொட்டு பார்க்கிறதுக்காக கிட்டக்க வந்து போறான். அப்படியே வந்து டச் பண்ண போகும்போது அந்த ரெண்டு பசங்கள ஒரு பையன் பார்த்து ரொம்ப கோபப்பட்டு அந்த கிளாத் மூலமா ஒரு கோகனட் ஒண்ண வர வச்சு அந்த பையோட நெத்தியில பார்த்தனா ஓங்கி ஒரு எரி ஒண்ணு எரிஞ்சு விட்டுறான். அப்படியே அடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் இவனுங்க சாப்பிடுறதுக்கு வந்து உட்காந்துக்கிறானுங்க. அப்ப அந்த பையன் கூட பார்த்தீங்கன்னா வந்த ஒரு பொண்ணு ஒருத்தி அந்த ரெண்டு பசங்க கிட்டயும் நடந்து வந்து ஒரு கண்ணாடி கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து வர வைக்கிறா. அவங்க ரெண்டு உடைய தோற்றத்தையும் அவங்க பார்க்கணுன்றதுக்காக தான் அதுல தண்ணியை வந்து வர வச்சிருப்பா. இப்ப அந்த ரெண்டு பசங்களும் தங்களோட தோற்றத்தை பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி மூலமா பாக்குறதுக்காக கிட்ட போறாங்க. அப்ப அந்த தண்ணிலத்தோட முகத்தை பார்த்துட்டு ரொம்பவே குண்டா இருக்கணும் ஃபீல் பண்ணி ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு மறுபடியும் நம்மளோட பழைய தோற்றத்தை கொண்டு வர வைக்கணும்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு பிளான் ஒண்ணு போட்டுக்கிறாங்க. அந்த ஒரு பிளானை நம்ம கரெக்டா கொண்டு போகணும்னா முதல்ல டேபிள் இருக்கக்கூடிய இந்த கிளாத்தை ரிமூவ் பண்ணணும் வந்து முடிவு பண்றாங்க. அப்படி நினைக்கிறது அந்த பொண்ணு பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்டு அந்த டேபிள் இருக்கக்கூடிய கிளாத்தை வேகமா வந்து வெளியே இழுத்துறா. கிளாத்தை இழுத்து அடுத்த செகண்ட் அந்த ரெண்டு பேரும் நெஞ்சில பாத்தினா அப்படி ஈட்டி குத்துன மாதிரி ரியாக்ஷன் அதை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு கிளாத்தை எடுத்தவ அவங்க கிட்ட கொடுப்பான்னு பார்த்தா அந்த கிளாத்தானதை எடுத்துட்டு அந்த பையனையும் தூக்கிட்டு அங்கிருந்து பாத்தினா ஓட வந்து ஆரம்பிக்கிறா. அந்த கிளாத்தை வாங்கணுன்றதுக்காக பின்னாடி வந்து ஓடுறாங்க. பட் ரொம்பவே அவங்க ஃபேட்டா இருக்கிறதால ஒரு பாறை இடுக்கல பாத்தினா போக முடியாம மாட்டிக்க வந்து செஞ்சுக்கிறாங்க. இப்ப அந்த கிளாத்தை எடுத்து வந்ததுக்கு அப்புறமா அந்த பையன் பாத்தினா அந்த கிளாத்தை வச்சு நிறைய ஃபுட்டுகளை கொண்டு வர வச்சு டவுன்ல வித்து அதோட பொழப்ப பாத்தினா நடத்த வந்து ஆரம்பிக்கிறான்.